ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து சிக்கன் தண்ணி குழம்பு பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு பிரியாணி இலை, ஒரு துண்டு பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், கொஞ்சோண்டு சோம்பு போட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அது வந்து ஒரு மிக்சர் ஜாரில் மாற்றிருக்கேன். இந்த அளவுக்கு கொரகொரப்பாக இருந்தால் போதுமாக இருக்கும். நீங்கள் வேணும்னா நைஸாக பவுட்ரு பண்ணி அதுக்கு அடுத்த நாள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ தேவையான அளவு தான் எடுத்திருக்கேன். அடுத்து வந்து ஒரு மிக்சர் ஜாரில் 2 வெங்காயம் கட் பண்ணி எடுத்திருக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து 2 தக்காளி கட் பண்ணி இதில் போட்டிருக்கேன். 2 தக்காளி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து 5 முந்திரி, கொஞ்சம் கசகசா, 1 டீஸ்பூன் கசகசா போட்டு ஊற வச்சிருக்கிறேன். அதையும் சேர்த்து இதில் போட்டு கொஞ்சம் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். பார்த்தீங்கனாலே தெரியும், முந்திரி, கசகசா, தக்காளி, வெங்காயம் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு, டீஸ்பூனா டேபிள் ஸ்பூனான்னு தெரியல, நீங்களே பார்த்துக்கோங்க. நான் எனக்கு தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன். போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச பிரியாணி மசாலா இருக்குல்ல, பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, அந்த மசாலாவையும் போடணும். அதை நான் வீடியோவில் காட்ட மறந்துட்டேன். அதையும் போட்டு எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறமா வந்து நம்ம தக்காளி வெங்காயம் அரைச்ச வந்து அந்த விழுது அதையும் சேர்த்து நல்ல ஒரு மிக்ஸ் கலர் பண்ணி விட்டுட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விடணும். ஒரு ஹாஃப் சிம்மில் வச்சு கொதிக்க விட்டால் போதும். நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வரும். எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம வந்து கொதிக்க விடணும். இந்த இஞ்சி பூண்டு அப்புறம் தக்காளி வெங்காயத்தோட வாசனையெல்லாம் நல்லா சூப்பராக மணமாக இருக்கும். அப்புறம் கொஞ்சமாக நம்ம வந்து உப்பு போட்டு இந்த வெங்காயமும் தக்காளி இஞ்சி பூண்டு இதெல்லாம் வதங்குற அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இது என்னோட ஃபஸ்ட்டு வாய்ஸ் ஓவர் வீடியோ, அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா வதங்கிருச்சு. அது பார்த்தீங்கனாலே தெரியும், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. அதுக்கப்புறம் நான் வந்து சக்தி சிக்கன் மசாலா யூஸ் பண்ணியிருக்கேன். அது அப்புறம் கொஞ்சோண்டு மிளகாத்தூள், கொஞ்சம் மல்லித்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இது கொஞ்சம் இந்த குழம்பு கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். எங்கள் வீட்டில் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நல்லா சாப்பிடுவாங்கன்ட்டு, எங்கள் பாப்பாவும் நல்லா சாப்பிடுவாள், அதனால கொஞ்சம் தண்ணியாக வச்சுருக்கேன். நீங்கள் தண்ணியோட அளவை கம்மி பண்ணி உங்களுக்கு கிரேவி இல்லைன்னா செமி கிரேவி வேணும்னா அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மசாலாலாம் மிக்ஸ் ஆகி நல்ல ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. பார்த்தீங்கனாலே தெரியும். அந்த நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்த சமயத்தில் நம்ம வந்து கறி, நான் வந்து ஒரு 1/2 கிலோ கறி எடுத்திருக்கிறேன். அதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி மஞ்சத்தூள்லாம் போட்டு சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை இதுக்குள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். மசாலா கறி எல்லாம் ஒன்றா கலக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் கறிக்கு அளவாக தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறணும். உப்பு போட்டதுக்கப்புறம் தண்ணி, நான் அந்த முன்னே சொன்னேன்ல, எங்கள் வீட்டில் தண்ணி அதிகமாக வைக்கணும். அதனால தண்ணி நான் வந்து 1 செம்பு தண்ணி ஊற்றுறேன். அது சிக்கனில் இருந்தும் தண்ணி வந்து கொஞ்சம் வரும், வெளியில் வரும். அதனால வந்து நான் தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிருக்கிறேன். ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறம் குக்கர் மூடி போட்டு 3 விசில் இறக்கணும். 3 விசில் விடணும். விசில் இறங்கினோடனே 3 விசில் விடணும். 3 விசில் வந்ததுக்கப்புறம் விசில் நல்லா அதோட இது இறங்கினதுக்கப்புறம் நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நல்லா சூடான சிக்கன் தண்ணி குழம்பு ரெடி. நான் வந்து எப்போவுமே குக்கர் மூடி எடுத்ததுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக கொதிக்க விடுவேன், அடுப்புலேயே வச்சு கொதிக்க விடுவேன். எங்கள் வீட்டில் இந்த அளவுக்கு தண்ணியாக இருந்தால் கொஞ்சம் நல்லா சாப்பிடுவாங்க. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கப்புறம் கொத்தமல்லி எல்லாம் தூவி இறக்கி நம்ம வந்து சர்வ் பண்ணிக்கலாம். நான் வந்து இதுக்கப்புறம்
ஒரு 5-6 துண்டு சிக்கன் பீஸை குழம்புலேருந்தே எடுத்து இந்த மாதிரி வறுவல் மாதிரி பண்ணேன். இதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு.